அனைவருக்கும் வணக்கம். பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி. அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃபோட ஒரு மீட்டிங் நடக்க இருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனவரி 2026 இருந்து பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஏடிஎம் மூலியமாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரப்போறதா சொல்கிறாங்க. அப்படி அது வரும் பட்சத்தில் பிஎஃப் பயனாளர்களுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நடைமுறையில் வந்து பிஎஃப் கிளைம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. நம்ம இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஆஃபீஸில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு சில வாரங்கள் டைம் எடுத்துக்குது. இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 78 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி ரூபாய் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 இருந்து பிஎஃப் பயனாளர்கள் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக ஏடிஎம் மூலியமாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்போதான் இருக்காங்க. இதோட அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த இபிஎஃப் மீட்டிங்கில் வந்து நமக்கு இதுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, பிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிஎஃப் அப்படிங்கிறது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதாவது வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அந்த நிறுவனமோ அல்லது வந்து அரசாங்கமோ அவரோட வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவரோட சேவிங்ஸாக எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் அவரோட அந்த பணம் வந்து சேமிக்கப்படும். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த பணம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆகி அவருக்கு வந்து ஒரு பெரிய தொகை கையில் கிடைக்கும். இது வந்து அவரோட எதிர்கால பண தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இப்போ நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம அப்ளை பண்ணி நம்ம அந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இதே மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நம்ம எஸ் நியூ தமிழ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க.